அதிமுக கூட்டணிக்குள் புதிதாக வரவிருப்பது கட்சியா அல்லது கட்சிகளா, இறுதியாவதில் இன்னும் இழுபறியா? இப்படி ஒரு கேள்வி. அப்புறம் நம்ம அதுக்கு அவர் இபிஎஸோட பேட்டி ஒன்று இருக்கு, அதையும் பாருங்கள். முதல் பேட்டி. இன்றைக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பெரியவர்கள் சொன்ன வார்த்தைக்கு ஏற்ப இந்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் நமக்கு அத்தனை பேருக்கும் வழி பிறக்கும். நகரப்புற மக்களாக இருந்தாலும் சரி, கிராமப்புற மக்களாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியோடு வாழ்ந்த காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலம். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் சில கட்சிகள் இன்னும் சேர இருக்கின்றன. நம்முடைய கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணி, வெற்றி கூட்டணி. நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலிலே நம்முடைய கூட்டணி வேட்பாளர்கள் அதிக இடங்களிலே வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும். அதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. இந்த நம்பிக்கையை, இந்த எழுச்சி குரலை, இந்த தை பிறந்தா வழிக்கு யார் கொண்டு வந்திருக்கா சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு எழுச்சி மிக்க உரையை ஆற்றுவதற்காகவே மாணிக்கம் தாக்கூரும் சக்கரவர்த்தி உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க நான் சொல்றேன். ஆமா, இப்போ அப்படியான நம்ம கருதுவது காங்கிரசினுடைய குரலை இவர் எதிரொலிக்கிறார் என்று நாம் அதை பார்க்கலாம். காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா, காங்கிரஸ் இல்ல, அதாவது மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி, இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுடைய ஓட்டு உங்களுக்கு வேணும் இல்ல, அப்ப நீங்க எங்களுக்கு ஏன் ஆட்சி அதிகாரத்துல பங்கு தர மாட்டீங்களா என்பது போன்ற குரலாக அது இருக்கிறது. அப்போ என்ன அவங்க சொல்ல வராங்கன்னா, நீங்க எங்களுடைய துணை இல்லாமல் வெற்றி வர முடியாது. திமுகவினுடைய மிகப்பெரிய பலமே கூட்டணி தான், அதுல காங்கிரஸுக்கு பிரதான பங்கு இருக்கு என்று அவர் சொல்கிறார். அதே குரலை எடப்பாடி பழனிசாமி எதிரொலிக்கிறார். சார் இல்ல சார், அவர் என்ன சொல்றாரு, நாங்க கூட்டணிக்கு வழி இல்லாம இருந்தோம்ல சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப எங்க கூட்டணிக்கு பாஜக வந்துருச்சு, பாமக வந்துருச்சு, இன்னும் 4-5 கட்சி வரப்போகுது, உங்க கட்சி பலமான கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அங்க பிச்சுட்டு போற மாதிரி தெரியுதேங்கிறாரு. அடுத்த வீடியோ போடுங்களேன். அடுத்த பேட்டி, எடப்பாடி பழனிசாமியோட அடுத்த பேட்டி. இன்றைய தினம் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுது தேர்தல் வரும் என்று. அந்த அளவுக்கு இந்த ஆட்சியாளருடைய அடக்குமுறை, ஒரு திறமையற்ற அரசாங்கம், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம். எந்த மக்களும் நிம்மதியாக வாழ முடியவில்லை. இன்றைக்கு தமிழகம் போராட்டம் போராட்டம் என்று போராட்ட களமாக மாறிவிட்டது. இன்றைக்கு அரசு ஊழியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், பகுதி நல ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம். போராட்டம் இல்லாத நாளே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை ஒட்டுமொத்த மக்களும் புறக்கணிக்கின்ற நிலை வந்துவிட்டது. தேர்தல் நோக்கி மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த தை திருநாள் ஒரு சிறந்த தை திருநாள். அடுத்து வருகின்ற தை திருநாள்ல ஆளுங்கட்சியாக இருந்து நாம் இந்த பொங்கல் திருநாள்களை கொண்டாடுவோம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்ப இவர் சொல்றாருல்ல, இப்ப இவர் பேசுறாரு, இந்த பேச்சு ஒரு வளமையான பேச்சு. இது வழக்கமா அவர் பேசுறாரு, எல்லா பிரச்சார இடங்களுக்கும் போகும்போது அதான் சொல்றாரு, இந்த மாதிரி போராட்டங்கள். ஆனா உங்களுக்கு உண்மையிலேயே திமுக காங்கிரஸ் கூட்டணி மேல இருக்கிற இந்த அபார நம்பிக்கை இருக்குல்ல, என்ன அது மெய் சிலிர்க்க வைக்குது. காங்கிரஸ் தொடர்ச்சியாக மாநில கட்சிகளின் தலைவர்களை அணுகுவதில் ஏதோ ஒரு தப்பு பண்றாங்க சார். இல்லைன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடுங்கிறது ராகுல் காந்தியை இந்தியாவிலேயே முதல் முறையாக பிரதமர் வேட்பாளராக அறிவிச்சு ஜெயிச்ச ஒரு மாநிலம். உங்களுக்கே அந்த மாநிலத்து மேலே ஒரு ப்ராக்சிமிட்டி இருக்குது, நீங்கள் தமிழனா பிறக்கலன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னு. ஒரு நல்ல கூட்டணியை டிஸ்டர்ப் பண்ணுற இந்த வாய்ப்பை திரும்ப திரும்ப செய்கிற போது நீங்கள் எதிர்கட்சிகளுக்கு பேசுறதுக்கு அவல் கொடுக்குறீங்க சார். அவல் இல்லை, பாயாசம் வடை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. இல்லைங்க, நான் அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ எதிர்கட்சிகளினுடைய பலவீனம் இதன் மூலமாக அம்பலமாகிறது தான் நான் சொல்ல வந்தது. காங்கிரஸ்ன்னு நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லாதீங்க. மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற சிலர், செல்வ பெருந்தகை அதை பேசுறாரா, மல்லிகார்ஜுன கார்கே அதை பேசுறாரா, ராகுல் காந்தி அதை பேசுறாரா? இல்ல, ஒரு தலைமை ஒரு கலை, நீங்க அது என்ன டயலாக்னா சொல்லுங்க. ஒரு கலைக்குரல் நான் அதை பார்க்கறேன். இந்த கலைக்குரலை நாங்க அதை ஆதரிக்கலைன்னா நீங்க அதை எதிர்க்கணும்.
நீங்க அதை எதிர்க்கலனா உங்களுடைய அமைதிங்கிறது அந்த கலகுரலுக்கு ஆதரவு தான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து காங்கிரஸ்ல ஏற்கனவே பலர் எழுப்பி கொண்டிருக்கிற எனக்கு இது தேவையில்லை சார். அகில இந்திய காங்கிரஸ் பத்தியோ மாட்டார் அவர். அகில இந்திய காங்கிரஸ் பத்தியோ அந்த கேரளால இருக்கிற அவர் பேர் என்ன, கேசி வேணுகோபால். கேசி வேணுகோபால் இவரு முன்னாள் சசி தரூர். சசி தரூர் பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை சார். எனக்கு செல்ல பிறந்தவங்க கூட பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கடைசி நேரத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறினால் அது தமிழ்நாட்டில் ஏற்கனவே சிறுபான்மையினர் வாக்குகளை ஒரே கூட்டணி முழுசா வாங்கிட்டு இருக்கு. தாவேகா வருகைக்கு பிறகு சிறுபான்மையினர் வாக்குகள் தாவேகாவுக்கு போகும்னு அரசியல் விமர்சகர்கள் திரும்ப திரும்ப ஒரு பாயிண்ட் ஆஃப் பெர்செப்ஷனை உருவாக்கிட்டே இருக்கிற போது, காங்கிரஸ் உடைந்து வெளியே வருகிற போது திமுக கூட்டணிக்கு உறுதி செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிற சிறுபான்மையினர் வாக்குகளை எதுக்கு திமுக கொடுக்கணும், நம்ம போய் தாவேகாட்ட கொடுப்போம்னு ஒரு கூட்டம் பேசுகிற போது இது சிறுபான்மையினர் மத்தியில் ஒரு குழப்பத்தை உருவாக்காது. இல்லைங்க, சிறுபான்மையினர் வாக்குகளை வந்து திமுக உறுதி செய்வது காங்கிரஸா? காங்கிரஸ் தான் உறுதி செய்தா? இல்ல சார், திமுக காங்கிரஸ் ரெண்டும் உறுதி செய்து நான் சொல்றேன். சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கி உண்டுங்க, அதை காங்கிரஸ் வந்து உறுதி செய்ய எந்த அவசியம் கிடையாது. காங்கிரஸ் போறதுனால சிறுபான்மையினர் வாக்கு வங்கி திமுகவுக்கு சரிஞ்சிரும் சொல்றதை விட அபத்தம் எதுவுமே இல்லை. திமுகவுக்கான சிறுபான்மையினர் வாக்கு வங்கி இன்டாக்டா தான் இருக்கும் சார். நான் என்ன சொல்ல வரேன், இப்ப இவங்க கூடுதலாக வரும் பொழுது எல்லைப்புற மாவட்டங்களில் இவர்களுக்கு ஓரளவுக்கு பலம் இருக்குது. எல்லைப்புற மாவட்டங்கள் இந்த பலம் குறித்து நாம பேசலாம். அது பேச வேண்டியது வந்து காங்கிரஸ் தலைமை தான் அதை பேசணும். ராகுல் காந்தி வந்து கடைசி நேரத்துல இவ்வளவுதான் கையெழுத்து போட்டு போங்கன்னு சொன்னா இவங்களால ஏதாவது பேச முடியுமா? இந்த குரல்கள்லாம் ஏதாவது பேச முடியுமா? முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இவங்களை வந்து அவர் பொருட்படுத்தவில்லை. இந்த குரல்களை ராகுல் காந்தி பொருட்படுத்தவே இல்லை. இது வழக்கமாக காங்கிரஸ்ல எல்லா மாநிலங்களிலும் எழுப்பப்படுகிற திருகுதாளம் என்கிற அடிப்படையில் அவர் கடந்து போய்கிட்டு இருக்கிறார். அதை விட மிக முக்கியமாக எதிர்க்கட்சிகள் வந்து இந்த காங்கிரசினுடைய குரலை பிரதிபலிப்பது என்பது அவர்களுடைய பலவீனத்தை காட்டுகிறது. திமுகவை நீங்கள் ஆட்சியிலிருந்து வீழ்த்த போகிறீர்கள் என்றால் எதன் மூலமாக வீழ்த்த போகிறீர்கள்? காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலிருந்து விலகி போறதன் மூலமாக வீழ்ந்து விடுமா திமுக ஆட்சியிலிருந்து? இல்ல திமுக மீது நீங்கள் சொல்கிற இந்த குற்றச்சாட்டுகள் காரணமாக திமுக தோற்று விடுமா? அதுல உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா காங்கிரஸை நீங்க பொருட்படுத்தவே மாட்டீங்க. காங்கிரஸை நீங்க பொருட்படுத்தி பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய வாதத்தில் எந்த விதமான தன்னம்பிக்கை உங்களுக்கே கிடையாது. காங்கிரஸ் அதாவது கொக்கு தலையில வெண்ணெய் வச்சு அந்த வெண்ணெய் உருகி அதோட கண்ணை மறைச்சதுக்கு பிறகு போய் நாங்க பிடிக்கிறோம் என்று சொல்ற கதையாக இது இருக்குது. திமுக அலங்கோல ஆட்சி செய்திருக்குன்னு சொன்னா காங்கிரஸ் கூட இருந்தா என்னங்க, இல்லைன்னா என்னங்க, அது வீழ போகிறது நீங்க சொல்ல வேண்டியதானே. அதை விட்டு போட்டு காங்கிரஸ் போகுதே, காங்கிரஸ் கை நழுவிக்கிட்டு இருக்கு அப்படின்றீங்களே. உங்க கூட்டணிக்கு இன்னும் சில கட்சிகள் என்று சொல்கிறீர்களே, யார் அந்த சில கட்சிகள் நான் கேட்கிறேன். சரி, நம்ம வந்து காங்கிரஸை இதுக்கு மேல போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு அலையன்ஸ் பேசிட்டோம். இன்னொரு பக்கம் அந்த அணி இருக்காங்க, அதிமுக பாஜக கூட்டணி. எடப்பாடி சொல்ற அந்த புதிய கட்சிங்கிறது வந்து உண்மையிலேயே கட்சி வர்றாங்களா இல்ல இழுபறி தானா அங்கேயும்? ஆமா, இல்ல நீங்க கட்சின்னு சொல்லும் பொழுது நம்மளே தெரியல நம்ம என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தேமுதிக ஒரு பாசிபிலிட்டி, டிடிவி தினகரன் ஒரு பாசிபிலிட்டி, ஓபிஎஸ் ஒரு பாசிபிலிட்டி. ஏன்னா அவர் ஒரு தனியாக இப்ப வந்து தொண்டர் உரிமை மீட்பு கழகம்னு அவங்க வச்சிருக்காங்களா. இது தவிர வேற என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி இருக்கிறார் இல்லையா, பூவை ஜெகன்மூர்த்தி புதிய பாரதம் இருக்கிறார். இப்ப அவங்க எல்லாம் வந்து அதிமுக கூட்டணி பூவை ஜெகன் புதிய பாரதம்லாம் இன்னும் சிக்கல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். புதிய தமிழகம் இன்னும் முடிவெடுக்கல, இந்த கூட்டணிக்கு தான் நாங்க போக போறோம்னா அவங்க இன்னும் முடிவெடுக்கல. அவங்க ஒரு மாநாடு நடத்தி இருக்கிறாங்க. தேமுதிக இன்னும் முடிவெடுக்கல, ஒரு மாநாடு நடத்தி இருக்கிறாங்க. டிடிவி தினகரன் முடிவெடுக்கல, அவங்களும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஏன் இன்னும் அவங்க முடிவெடுக்காம இருக்கிறாங்க? தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் இந்த வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும் பொழுது ஏன் அவங்க இன்னும் முடிவெடுக்காம இருக்கிறாங்க அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணிக்கு போவது குறித்து அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கையை இவர்களால ஊட்ட முடியல என்பதுதான் சிக்கல். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இவர் என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் கை நழுவுது, திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறது என்பது போல சொல்கிறார்.